iQOO Z9s Pro, மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். இந்த 2 மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைல் வாங்குறது ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும், அதை பற்றி தான் நண்பா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸ்டார் ரேங்கிங் மூலமாக கம்பேர் பண்ணுறதால உங்களுக்கு எந்த மொபைல் சூஸ் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே கம்பேரிசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 மொபைலுமே AMOLED டிஸ்பிளே, கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மோட்டோலையும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் iQOOலையும் இருக்குது. இங்கே இன்னொரு சில டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1600 nits ஸ்பீக் பிரைட்னஸ் மோட்டோவில் கொடுத்துருக்காங்க, 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் iQOOவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் நீங்கள் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுவீங்கன்னா iQOO சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி நான் அவுட்டோர்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அவுட்டோர் விசிபிலிட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன், உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். iQOOவோட கேமராஸ்னு பார்க்கும்போது 50+800 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனி IMX882 என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு கிடைக்கும். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவே மோட்டோன்னு வரும்போது 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சல் வைடு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த 50 மெகா பிக்சல் சென்சர் சோனியோட சென்சார் தான், சோனியோட LYT700C என்ற சென்சர். இதுலேயும் நமக்கு OIS இருக்குது. 4K வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மொபைலுமே ரொம்ப சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான். 2 மொபைலுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பட் நீங்கள் அதிகமாக செல்ஃபிஸ் எடுப்பீங்க, அதிகமாக அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டோ கூட சூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஹையர் ரெசல்யூஷன் இருக்குது. கேமரா அண்ட் வீடியோகிராஃபி தான் உங்களோட மெயின் ப்ரையாரிட்டினா இந்த 2 மொபைலுக்குமான டெடிகேட்டட் கேமரா கம்பேரிசன் வீடியோவை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக கேஷுவலாக தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 2 மொபைலில் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே நமக்கு Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோ பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 2 அப்படின்ற ஒரு மிட்ரேஞ்ச் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் ஹை ப்ரியாரிட்டினா நீங்கள் இந்த மோட்டோவை சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது 2+3 இயர் iQOO கொடுத்துருக்காங்க, 3+4 இயர் மோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மோட்டோவே சூஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா iQOO கிட்டத்தட்ட 8 லட்சம் Antutu ஸ்கோர் வாங்கியிருந்தது. அண்ட் மோட்டோ 6 லட்சம் Antutu ஸ்கோர் பக்கமாக வாங்கியிருந்தது. ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மெயின் ப்ரையாரிட்டினா iQOO சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்டேட்ஸ் தான் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவையானோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரியும் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் iQOO கொடுத்துருக்காங்க. மோட்டோ 5000 mAh பேட்டரி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே iQOO வின் பண்ணுது. ஸோ நான் iQOOக்கு ஒரு ஸ்டார் தான் தர்றேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே 3.5mm ஆடியோ ஜாக்கும் கிடையாது, அண்ட் SD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது 2 மொபைலுமே இருக்குது. அண்ட் மோட்டோவில் இன்னும் ஒரு அட்வான்டேஜான விஷயம் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியிலே கூட நம்ம போட்டாலும் நம்ம மொபைலுக்கு எதுவுமே ஆகாது. அது ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ IP68 ரேட்டிங் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர் மோட்டோ கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஸோ மோட்டோவுக்கு நான் இங்கே ஒரு ஸ்டார் தர விரும்புகிறேன். அண்டு ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது 8GB 128GB வேரியன்ட் iQOOவோடது 25,000 ரூபாய்க்கும் மோட்டோவோடது 23,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நண்பா. ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது iQOO ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடக்ஷனும் மோட்டோ Gorilla Glass 5ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் வெயிட் மோட்டோவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, திக்னஸ் iQOOவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே நண்பா, கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டார் ரேங்கிங் வைஸ் கம்பேர் பண்ணதில் உங்களுக்கு எந்த மொபைல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே, ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். IP68 ரேட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். iQOO பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிரைட்டான பேனல் வேணும், அண்ட் கேமராவுமே பெட்டராக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும், பேட்டரி சார்ஜிங்குமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க iQOO சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.